ஹலோ நண்பா, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எஸ்இஓனா என்ன, எஸ்இஓ ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு, வாட் இஸ் எஸ்இஓ? SEO stand for Search Engine Optimization. SEO is increasing the quality and quantity of traffic to your website through organic search results. அதாவது இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெப்சைட்டை நீங்கள் ஃபஸ்ட் பேஜுக்கு ஆப்டிமைஸ், அதாவது கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸில் ஃபஸ்ட்டு பேஜுக்கு ஆப்டிமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கு எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனில் ரெண்டு இருக்குது, ஆன் பேஜ் SEO, ஒன்று ஆஃப் பேஜ் SEO. இதெல்லாம் பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இது பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. டு இன்க்ரீஸ் த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் த வெப்சைட், உங்கள் வெப்சைட்டோட குவாலிட்டியும் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், மேட்ரஸ்னு போடுறோன்னு வச்சுப்போமே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் ரிசல்ட் ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட்டு வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்ஸு. இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னா அப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வரது பார்த்திங்கன்னா ஆர்கானிக் சர்ச் ரிசல்ட்ஸ். இதுதான் நமக்கு தேவை. ஸோ இதுதான் ஆர்கானிக் சர்ச் ரிசல்ட்ஸ். எஸ்இஓட மெயின் ரோலே இந்த ஆர்கானிக் சர்ச் ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு பேஜுக்கு நம்ம வெப்சைட்டை கொண்டு வர்றது தான். இந்த செக்ஷனில் எஸ்இஓ ஏன் இம்பார்ட்டன்ட், அதை ஏன் நம்ம யூஸ் பண்ணணும்னு பற்றி பார்க்க போகிறோம். எஸ்இஓ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதாவது ஆர்கானிக் ஃபுட் ஷாப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப், நீங்கள் இன்டர்நெட்டில் ஃபேமஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ யாராவது உங்கள் ஏரியாவில் ஃபுட் ஷாப், அதாவது ஆர்கானிக் ஃபுட்ஸ் நியர் மீ அப்படின்னு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஆர்கானிக் ஷாப் நியர் மீ அந்த மாதிரி யாராவது கீவேர்டு போட்டு சர்ச் பண்ணாங்கன்னா உங்களோட வெப்சைட் அந்த ஆர்கானிக் சர்ச்சில் வரணும். ஸோ அப்படி வரலன்னா நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸை மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு நாம் எஸ்இஓ பண்ணியே ஆகணும். நீங்கள் நினைக்கலாம், நம்ம கூகுள் ஆட்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு வர வச்சிடலாமேன்னு. நீங்கள் ஒரு இப்போ யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2.5% தான் அந்த ஆட்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணுறாங்க. மிச்சம் பேர் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஆட்ஸை தான் கிளிக் பண்ணி போகிறாங்க. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் எஸ்இஓ ஏன் இம்பார்ட்டன்ட்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன் பேஜ்னா என்ன, ஆஃப் பேஜ்னா என்னன்னு பற்றி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.